வணக்கம். என்னுடைய பேர் தரணி பாபு. இன்னொரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மற்ற மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் பஸ்ஸில், போக்குவரத்தில் பயணம் செய்வதை பற்றியும் நன்மை தீமைகளை பற்றி விரிவாக எடுத்துரைக்கின்றனர். அதை கேளுங்கள். நமக்கு நம்மை பார்வையற்றவர்களே, நான் ரஞ்சித் கடலூர்லேருந்து பேசுகிறேன். இந்த பஸ் விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பேசல இடையில. என்னுடைய விஷயங்கள், என்னுடைய சம்பவங்கள் சொல்கிறேன். நான் ஒரு முறை 2018 அப்போது எனக்கு ஒரு சம்பவம் என்னாச்சு. தாம்பரத்துலேருந்து திருச்சி பஸ்ஸுக்கு நான் பஸ்ஸில் ஏறிட்டேன். என்கிட்ட எஸ்கார்ட் ஃபார்மு, பிளைண்ட் ஐடிக்கு இருக்குது, ஜெராக்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரிஜினல் இல்லை. பஸ்ஸு தாம்பரத்தை விட்டு வெளியெல்லாம் வந்துருச்சு. பஸ் வந்துருச்சு, கிட்டத்தட்ட மதுரவாயிலே வந்துருச்சு. ஆனால் கண்டக்டர் எனக்கு டிக்கெட்டு கடைசியாக தான் போட்டார். அது என்னன்னு எனக்கு தெரியல. எப்பயுமே கடைசியாக தான் போடுறாரு. சரி, நானும் அமைதியாகிட்டேன். எனக்கு அப்போ ஒரு 15 வயசு ஆகும். அப்போது நான் என்ன பண்ணேன், அவரும் கடைசியாக டிக்கெட் போட்டார். சரி, நம்பரும் கேட்டார். என்ன நம்பரு கொஞ்சம் புரியல, நம்பர் சொல்லிட்டேன். சரி, நம்பர் கேட்டார். இந்த மாதிரி சொன்னேன். அதில் ஒரு 5 நம்பர் வரும். என்னோட நம்பரு 40-132. இந்த நம்பரையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் எப்பயுமே பொதுவாக எல்லா நம்பரையும் நான் மனப்பாடம் பண்ணி வச்சுப்பேன். எந்த நம்பராக யூடிஐடியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது பிளைண்ட் ஐடி, அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே நான் மனப்பாடம் பண்ணி வச்சுப்பேன். அது ஒரு விஷயம், அது விட்டுடலாம். அப்புறமேட்டு என்ன பண்ணிட்டாரு, அவர் டிக்கெட் போட்டவர், டிக்கெட்டு நான் காசு கொடுத்துட்டேன், அவர் டிக்கெட்டு போடலானா. அவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கப்புறம் நான் நம்பர் சொன்ன பிறக்கும் அவர் ஒரிஜினல் கேட்குறாருப்பா. எஸ்கார்ட் ஃபார்மோட ஒரிஜினல் என்கிட்ட இருக்குது, ஆனால் என்கிட்ட பிளைண்ட் ஐடி ஒரிஜினல் இல்லை. உடனே நான் என்ன பண்ணிட்டாரு, மதுரவாயில் ஏரிக்கரைக்கும் என்னை நடுவில் இறக்கி விட்டார் பஸ்ஸில். நானும் என் கூட அம்மா வந்தாங்க. சரி, அம்மாவுக்கு எதுவும் தெரியாது, அவங்களுக்கு எதுவும் கல்வி தகுதி அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க 5வது தான் படித்தாங்க. அந்த காலத்துலலாம் எங்கே அதிகமாக படித்தாங்க, இல்லை படிப்பு இல்லை அவங்களுக்கு. அப்போ என்னை இறக்கி விட்டாங்க. நானும் உஷாராக அதுக்கு முன்னாடி பஸ் ஏறதுக்கு முன்னாடி அந்த பஸ் நம்பர் பார்த்துட்டேன். எனக்கு அந்த பஸ் நம்பர் தெரியும், அந்த பஸ் என்ன வழியில் போகுது அதுவும் எனக்கு தெரியும். ஏன்னா அது தாம்பரம் டு திருச்சி தான் அந்த பஸ்ஸு. திருச்சி தான், தமிழ்நாடு பஸ்ஸு தான். நான் அப்போ போட்டாச்சு. என்ன பாதி வழியில் இறக்கி விட்டாரு. அந்த பஸ் நம்பர் எனக்கு தெரியும். அந்த பஸ் நம்பர் 4 நம்பர், TN 0462 அந்த நம்பர். நானும் என்ன பண்ணேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அந்த பஸ்ஸு முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 1 மணி நேரம் கழித்து செங்கல்பட்டுக்கு போயிடுச்சு அந்த பஸ். செங்கல்பட்டுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணோடனே அந்த பஸ்ஸை அவங்க ட்ராக் பண்ணிட்டாங்க. அந்த பஸ்ஸை அவங்க ட்ராக் பண்ணிவிட்டு அங்கேயே செங்கல்பட்டுலேயே நிறுத்திட்டாங்க. ஒரு மணி நேரம் அங்கேயே எனக்காக நின்றுச்சு. நானும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும், போக்குவரத்தில் வேலை செஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லி நானும் இந்தமாரி பேசியிருக்கேன், சொல்லிட்டேன். அவங்க இந்தமாரி நானும் பிளைண்டு, டோட்டலி பிளைண்டு, நான் 100% பார்வையற்ற மாற்றத்தினாலி. அவங்க எப்படி இந்தமாரி என்னை இறக்கி விடலாம், அந்த ஒரு பிளைண்ட் ஐடிக்கோசரம் ஒரு வான் பண்ணி அடுத்த வாட்டி ஏற்றுறேன்னு சொல்லியிருக்கோம். அவன் அடுத்த வாட்டி எடுத்துகிட்டு வந்துடணும்னு கட்டாயம் நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, அவங்க எதுக்கு இந்தமாரி என்னை பாதி வழியில் இறக்கி விட்டாங்க அப்படின்னு நானும் அந்த பஸ்ஸில் இருக்கவங்க எல்லாத்தையும் கேட்டேன். இந்த பஸ்ஸில் இருக்கவங்க எதுவுமே வாய் திறக்கலண்ணா. அங்கே இருந்தவங்க யாருமே எதுவுமே வாய் திறக்கல. அவரும் கண்டக்டர் என்னை இறக்கி விட்டார். ஆனால் இதுதான் விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போக்குவரத்தில் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே வண்டி அங்கேயே நிறுத்திட்டாங்க. செங்கல்பட்டுலேயே வண்டி நிறுத்திட்டாங்க. வண்டி மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு போக்குவரத்துலேயும் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நானும் என்னோடய ஃப்ரெண்டு, அவங்க சொன்னல சிஸ்டர், அவங்களும்
அவங்களும் சொல்லிட்டாங்க. அந்த பஸ் அவங்களும் பார்த்துட்டாங்க. அந்த பஸ் அவங்களும் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பஸ் போகல ஆனா. அதுக்கப்புறம் என்ன வார்ன் பண்ணி அந்த பஸ்ல திரும்பி மறுபடியும் என்னை ஏத்தி விட்டாங்க. நான் அப்போ வீட்டுக்கு வந்து சேரும்போது கரெக்ட்டா எனக்கு 12 மணி. ஆக்சுவலி நான் வந்து கடலூர் தான். கடலூருக்குள்ள எனக்கு கிராமம். விருத்தாச்சலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பக்கத்துல தான் எனக்கு வந்து அந்த மாரி எனக்கு ஒரு சூழ்நிலை நடைபெற்றது. இந்த சம்பவம் தான் எனக்கு. இன்னமும் இருக்கு சம்பவங்கள். நான் இதுவே பெருசாயிடுச்சு. நான் அடுத்த முறை சொல்றேன். இன்னைக்கு இந்த வாய்ஸ் நோட் போதும்னு நெனைக்கிறேன். ம். நமக்கு நாமே உறவுகளுக்கு முத்துக்குமாரின் காலை வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய புதுக்கோட்டை முத்துக்குமாரின் வாழ்த்துக்கள் உறவுகளை. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என் குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்காங்க. அதுபோல் நம் குழுவில் உள்ள அனைவரும் இறைவனுடைய அருளால் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதாவது நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு பஸ்ஸில் வந்து மொதல் படிக்கட்டு ஏறினோடனே ஃபஸ்ட்டு சீட் அதில் வந்து உட்கார்றதுக்கு நான்லாம் ஒவ்வொரு முறையும் சொல்லி கரெக்டாக போய் அந்த எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அந்த சீட்டை எந்திரிங்க எங்களுக்குரியதுன்னு சொல்லி நம்ம உரிமையை கரெக்டாக இது பண்ணுவேன். அதனால் இப்போ நான் போகிற பஸ்ஸில் அந்த சீட்டு எப்போவுமே காலியாகத்தே இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அதே மாதிரி டிரைவர் கண்டக்டரும் யாரும் உட்காந்தா கூட அவருக்குரிய சீட்டை அதை ஒதுக்கி விட்ருங்க அப்படிம்பாங்க. அப்போ வந்து கரெக்டாக நம்ம உரிமையை வந்து நம்மளுக்கு டிரைவர் கண்டக்டரே செய்கிறாங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கும் உண்மையிலே. அதே மாதிரி நீங்களும் அதை பயன்படுத்திக்கோங்க. நம்மளுக்கு ஒரு உரிமையை விட்டு கொடுத்தோம்னா அது இதாகும். அதனால் நம்மளுக்குரிய ஒதுக்கப்பட்ட அந்த முதல் சீட் நம்மளுக்குரியது தான். அதை நம்ம கேட்டு பெறணும். ஏன்னா யாரோ உட்காந்துட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டோம்னா அது இதாகி போயிடும். இப்போ எங்கள் லைனில் வந்து கரெக்டாக அந்த சீட்டை ஒதுக்கி விட்ருவாங்க. இவர் வருவார், இவர் உட்காருவார்ன்ற அளவுக்கு பழக்கம் ஆகி போச்சு. அப்படின்றத பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பொதுமக்கள் வந்து எந்திரிச்சு எனக்கு இடம் விட்ருவாங்க. அந்த அளவுக்கு பழக்கப்படுத்தி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ரெகுலராக பயன்படுத்தினீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சீட் நம்மளுக்குரிய சீட்டு அதில் வந்து எழுதியே இருக்கான், ஊனமுற்றோர் இருக்கை அப்படின்னு எழுதியிருக்கான். அதை வந்து பயன்படுத்திக்க உறவுகளே. ஏன்னா அப்போ தான் நம்ம உரிமையை நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு குரல் பதிவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே. வணக்கம். நமக்கு நாமே பார்வையற்றோர் குழு. நான் அருள்ராஜ். பிரதர், சகாயம் பிரதர் சொன்ன மாதிரி எது முக்கியமான வாய்ஸ் நோட்டோ அதை யூடியூப்ல போடுங்க. ஒன்றும் தப்பே கிடையாதுங்க பிரதர். நல்லது தானே. எது முக்கியமானதோ அதை யூடியூப்ல போட்டிங்கன்னா கூட நல்லது தான். ஏன்னா 4 பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? நல்லது தான் பிரதர். ஏற்கனவே நல்லது தான் செய்கிறீங்க. பரவாயில்ல, நம்ம பிளைண்டு மக்களுக்கு பூரா நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் வாய்ஸ் நோட்டு மூலயமா இதை ஒரு 10 பேருக்கு கொடுத்தாலும் சம்மதம் தான், சந்தோஷம்தான். ஒரு 10 பேர் 10 குடும்பம் 20 பேர் பொழப்பாங்க. நல்லது தான். அது நல்லது தான் பிரதர். போட்டு விடுங்க. எது முக்கியமானதோ அதை போட்டு விடுங்க. இப்போ சொன்ன மாதிரி இப்போ ஏற்கனவே சொல்ல மறந்துட்டேன். நான் ஒரு நாள் கோயம்புத்தூர் போயிருந்தேன். கோயம்புத்தூர்ல வந்து திண்டுக்கல் வரும்போது இந்த கண்டக்டர் ஜெராக்ஸ் வாங்கி பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு ஏன்னா டிரான்ஸ்போர்ட் பற்றி இப்போ விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை சொல்கிறதுக்கு தான் மெயினாக கூப்பிட்டேன். அது சொல்ல மறந்துட்டேன். திருப்பி நான் சகாம்பதர் வாய்ஸ் நோட்டு போட்டேன். பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு கூப்பிட்றேன். அது மாதிரி போடுங்க. நல்லது தான். எது முக்கியமானதோ அதை போடுங்க. 2வது வந்து என்னென்னா, அந்த பஸ்ஸில் நடந்துச்சு சம்பவம். ஜெராக்ஸை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, எதுக்குங்க டிக்கெட் வாங்குறீங்க? போ 2 பேர் தானே. பிளைண்டுக்காக நான் வந்து நானே போட்டுக்க, ஜெராக்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு ஜெராக்ஸ் வேண்டாம். அப்படி கண்டக்டர் இருக்காங்க. அவங்களும் அப்படி ஒரு சிலர் இருக்காங்க. அவரே கை சொந்த டிக்கெட் போட்டு என்ன பணம் கொடுத்துட்டார். பணத்தில் வச்சுக்கோங்க, வேண்டாம் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அதே மதுரையில் வந்து திண்டுக்கல் மதுரை அன்பழகன் ஒரு கண்டக்டர் இருந்தார். அவர் இன்னும் ரிட்டையர்ட் ஆகியிருப்பார்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில. பார்த்தா ரிட்டையர்ட் ஆகிற மாதிரி தெரியுது. என்னன்னு தெரில. அவர் ஏயா 15 காசுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, 20 காசு டிக்கெட் வாங்குறீங்க, எதுக்கு நீங்கள் டிக்கெட்லாம் வாங்க வேணாம், வச்சுக்கோங்க, நானே பார்த்துக்கிறேன், செக்கர் வந்து நானே பேசிக்கிறேன், அப்படி கண்டக்டர் இருக்காங்க. அதனால் மனுஷர் பலவிதம். அவங்க டிப்போலையும் கரெக்டாக எழுதி போடணும். டிப்போவில் எழுதி போட மாட்டுறாங்க. எழுதி போட்டாலும் இவனுங்க படிச்சும் பார்க்க மாட்றானுங்க. அரசாங்கம் கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும்.
என்ன செய்யறது? அதுக்கு அரசாங்கத்துக்கு ஏன்டா குறை சொல்ற நினைக்காதீங்க. ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்க சொல்ற திட்டத்தை அறிவிச்சிடுறாங்க. அந்த திட்டத்தை அறிவிச்சாலும் இவங்க மேற்பா மேற்பார்வையாளர் வந்து கரெக்டாக இருக்கணும். அது நான் சொல்கிறேன். நான் அரசாங்கத்தை எதுவும் நான் குறை சொல்ல விரும்பல. அவங்க அறிவிச்சிட்டா கூட பார்வையாளர் வந்து கரெக்டாக இருக்கணும். அதனால தான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்க, பரவாயில்ல. நல்லா வாய்ஸ் நோட் ரொம்ப விவாதமாக போயிட்டு இருந்துச்சு. பரவாயில்ல, விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். காலைல சந்திப்போம். குட் நைட். நன்றி. அப்புறம் நமக்கு நாமே பார்வையற்ற குழு மீண்டும் அருள்ராஜ் பிரதர், நீங்கள் பஸ்ஸில் டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் பிரச்சனை தான். ஏன்னா இப்போ எனக்கெல்லாம் வயசாகி போச்சுனால சண்டை ஓட்டு கண்டக்டர்லாம் அடிச்சிருக்கிறேன். அடித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், ஏயா கணத்திராவரை போய் நீ மழுக்கட்டுறே, அவங்களாம் நீ ஃப்ரீயாக எழுதிட்டு போகணுமேன்னு சொல்லியிருக்காங்க. அவெல்லாம் கரூர், திண்டுக்கல், மதுரை, திருச்சி இது மாதிரி ஆயிருக்கு. ஒரு சில வாக்குவாதம் பண்ணுவாங்க, வாக்குவாதம் பண்ணி ஏற்றிட்டு வண்டியை பரப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன் பிரதர். ரொம்ப சந்திச்சிருக்கிறேன். ஆனால் சந்திச்சாலும் ஒரு சிலர் அவங்களுக்கு நார்மலாக இருக்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு சில போலீஸுக்கு வந்து நமக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்களும் ஜிஓ இருக்குல்ல, எல்லாம் வச்சுருக்காங்கல்ல, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. சகாயம் பிரதர் போட்ட வீடியோ நல்ல வீடியோ தான். அது ஆரம்பத்தில் இருந்தது. ஏன்னா 1/4 இருந்துச்சு, இப்போ 1/3 இருக்கு. 1/3ங்கிறது இப்போ தான் நல்லாவே தெரியும். ஏன்னா நம்பலை சொன்னாங்க. முந்தி 1/4 இருந்துச்சு, இப்போ 1/3 இருக்கு. சரி பரவாயில்ல, அதான் ஒருபடியாக பண்ணால் பரவாயில்லையே. அதுவும் பண்ண மாட்டுறாங்க, ஒரு சிலர் பண்ண மாட்டுறாங்க. ஆனால் நான் சென்னையில் போன வரைக்கும் சென்னையில் தான் இருந்து அடிக்கடி நான் சென்னைக்கு தான் போவேன். போனவங்க ஒரு சிலர் வந்து எழுப்பிவிடுவாங்க. அவங்க ஹேண்டிகேப்ட் சீட் எழுப்பிவிடுங்க, எந்திரி எழுப்பிவிடுவாங்க. ஒரு சில கண்டக்டர் சொன்ன மாதிரி, நம்ம குமார பிரதான் சொன்ன மாதிரி கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம பஸ்ஸில் ஏறினா கண்டுக்கவே மாட்டாங்க. என்ன செய்யறது, உலகம் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும் கரெக்டாக. அவங்க போர்டில் எழுதி போட்டு எல்லா கண்டக்டருக்கும் அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்து முடிவு பண்ணணும். அவங்க தான் செய்யணும். நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கதையாகாது. அவங்க தமிழக அரசாங்கம் கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக நடக்கும். ஏன்னா இப்போ திண்டுக்கல், மதுரைக்கு நான் அடிக்கடி ஒரு சில மதுரைக்கு போவேன். அவன் கண்டக்டர் என்ன சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சவனே கண்டக்டர் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு 2 சீட்டு உட்காரனால எனக்கு தான் நட்டமாகுது. ஒரு சீட்டுக்கு கமிஷன் கிடைக்கிற, 2 சீட்டு கமிஷன் கிடைக்க மாட்டேங்குது, கமிஷன் லாஸ் ஆகுது நீங்கள் ஏறதுனால அப்படின்னு வீட்டில் வந்து கண்டமணி மானங்கனே திட்டி கெட்ட வார்த்தைலாம் திட்டிட்டேன். ஏன்னா அந்த கெட்ட வார்த்தை பொது எழுத்து நம்ம போட முடியாது இல்லையா. அதை அவனை கண்ட வரைக்கும் திட்டி விட்டேன். திட்டினோன்னா கடைசி என்னை ஜீவெல்லாம் காமிச்சு உன்னை மேனேஜர்கிட்ட போய் டிப்போட்டில் சொல்லிடுவோண்டா அப்படின்னு எல்லாம் சொல்லி, டிப்போவில் போய் சொல்லணும்னா மிரட்டி இப்போ நம்ம ஏறின 10 பேர் ஏன்னா ஒன்றும் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி ஆகியிருக்குங்க. நம்ம சொந்தக்காரனை உரிமையாக சண்டை போடலாம். சொந்தக்காரன் நிறைய பேர் இருக்கான். நம்ம ஒரு சில பார்த்தா பேசுவோம், ஒரு சில பார்த்தா பேச மாட்டான் இருக்கான். இப்போ அம்மா சண்டை ஓட்டேன் எங்கள் ஊரில். நீ எப்படா ஏற்றக்கூடாதுன்னு போச்சு, உனக்கு எப்படா கமிஷன் கட் ஆகும். அப்புறம் ரொம்ப தீவிரமாக சண்டை ஓட்டேன். சண்டை ஓட்டலாம். இப்போ நம்ம பிளைண்டு யார் ஏன்னா ஒன்றும் சொல்ல மாட்டான். திண்டுக்கல் டு மதுரை இளங்கோன்னு ஒருத்தர், யாராவது வந்தீங்கன்னா இளங்கோன்னு ஒருத்தருக்கு அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஏன்னா அவனே ஃபார்மில் எழுதி கொடுத்து அந்த ஜெராக்ஸில் எழுதி கொடுப்பான். இப்போ எங்கே போகிறீங்க, திண்டுக்கல் டு மதுரையா, திண்டுக்கல் டு சென்னையா, அது எழுதி கொடுப்பான். இல்லாட்டி காலம், ஊர் பேர், அது எந்த நேரம், காலம் எல்லாம் எழுதி கொடுத்து ஊர் பேர் மட்டும் போட மாட்டான். இது எப்படி ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருங்க, வர்ற கண்டக்டர் டிக்கெட் போட சிரமமாக இருக்கும், அதனால் இது எழுதி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஊர் பேர் மட்டும் போட்டு நீங்கள் கொடுத்துருவாங்க. இப்போ நீ கண்டாவே அந்த மாதிரி ஃபார்மில் எழுதி கொடுத்துருவாங்க. அப்படி கண்டக்டர் இருக்காங்க. அதனால் மக்கள் பல விதங்க. ஒரு சிலர் இப்படி தான் இருப்பாங்க. இதை வந்து நம்ம அரசாங்கம் கரெக்டாக இருந்தால் நம்ம அடித்து பேசலாம். ஏன்னா டிப்போவில் ஒரு மாதிரி சொல்கிறான், டிப்போவில் எங்களை மிரட்டுறாங்கங்கிறாங்க. டிப்போவில் நீ வசூல் கம்மியாக கொண்டு வந்திருக்க, என்னை மிரட்டுறாங்க, நீ வசூல் கம்மி, நீ அதிகம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்களாம். அதனால் இவங்க டிப்போலையும் கரெக்டாக இருக்கணும், அரசாங்கமும் கரெக்டாக இருக்கணும். நமக்குள்ளே பேசி என்ன செய்கிறது. தமிழக அரசாங்கம் கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக நடக்குங்க. நான் பார்க்கலாம், வரப்போய் காலங்களில் எப்படின்னு பார்ப்போம். சரி, நன்றிங்கண்ணா.